இந்த ஐயனார் மட்டும் எழுந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கண் பார்வையுமே போயிடும். எல்லாரும் நொல்ல கண்ணோட தான் சுற்றிட்டு இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு காடாக இருந்திருக்கு. இங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வேட்டையாடி தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தொழில் கிடையாது. இவங்க காட்டுக்குள்ள இருக்கிறதுனால வேட்டையாடி தான் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களோட காடு ரொம்பவே செழிப்பாக, அவங்க வீடு எல்லாமே ரொம்பவே செழிப்பாக இருந்திருக்கு. காலங்கள் போக போக பக்கத்தூர் வந்து மந்திரவாதிகள் உள்ள வராங்க. வந்த உடனே இந்த ஊரோட செழிப்பை பார்த்துட்டு பொறாமையில் என்ன பண்ணுறாங்க, இந்த செழிப்பு நமக்கு வரணும், இவங்க சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க மந்திரங்கள் மூலமாகவும் தந்திரங்கள் மூலமாகவும் இங்கே இருக்கிற மக்களை தனக்கு அடிமையாக்கி எல்லா வேலையுமே வாங்கிக்கிறாங்க. அந்த சாப்பாடு எடுத்து வரதான் சரி, வேட்டையாடி உணவு எடுத்து வரதான் சரி, வீடு கட்டுறதும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை இந்த மக்களை வச்சு எடுத்துக்கிறாங்க. இப்படி காலங்கள் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்து மக்களுக்குலாம் ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம உழைப்பெல்லாம் இப்படி மந்திரம் எடுத்துகிட்டே இருக்காங்களே, என்ன பண்ண சொல்லிட்டு ரொம்ப சோகம் நினைப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் இவங்க காட்டுக்குள்ளே வேட்டை எடுப்பாங்க. அங்கே ஒரு முனிவர் வந்து ஒரு தவக்கோலத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடி பிரகாசமான ஒரு ஒளியும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர் கடவுளாக தான் இருக்கணும், இவர் பெரிய முனிவராக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட குறைகளை போய் அந்த மக்கள் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாங்க. தனக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன தெய்வங்களை அந்த மந்திரவாடி கிட்ட சண்டை போட அனுப்பிச்சுடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த மந்திரவாதிகள்லாம் விரட்டிட்டு அந்த மந்திரவாடி கை காலெல்லாம் ஊனமாகி கண் பார்வையை நொல்லாகி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தெய்வங்கள்லாம் திரும்பி ஐயனார் கிட்ட அந்த ஐயனாரும் திரும்பி அதே தவக்கத்தில் போயிட்டாங்க. இதே மாதிரி காலங்கள் போயிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்கள் மறுபடியும் செழிப்பாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஐயனாரையும் அந்த தெய்வங்களையும் எதுவுமே கண்டுக்கல அந்த ஊர் மக்கள். திரும்பவும் காலம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. அந்த சம்பவத்தின் மூலம் தான் இந்த ஊர் மக்களுக்கு கண் பார்வையே போனது.